செய்தி வெளியீடு எண் 298 நாள் 26/6/2026. செய்தி வெளியீடு 2026ஆம் ஆண்டின் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு தினத்தையொட்டி 26/6/2026 காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் ஆளுநர்களுக்கு முதலமைச்சரின் பதக்கம் வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிறப்பித்த ஆணை. மாநிலத்தில் போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறந்து விளங்கிய காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் ஆளுநர்களுக்கு போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தல் ஒழிப்பு சிறப்பு பணிக்கான தமிழக முதல்வரின் காவல் பதக்கம் 2023ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2026ஆம் ஆண்டிற்கான பதக்கங்களை கீழ்கண்ட காவல் அதிகாரிகள் காவல் ஆளுநர்களுக்கு வழங்க ஆணை பிறப்பித்துள்ளார்கள். வரிசை எண், பெயர், பதவி மற்றும் பணிபுரியும் இடம், திருவாளர்கள். 1. விவேகானந்த சுக்லா, இ.க.ப., காவல் கண்காணிப்பாளர், கடலூர் மாவட்டம். 2. ஜி. சந்தீஷ், இ.க.ப., காவல் கண்காணிப்பாளர், ராமநாதபுரம் மாவட்டம். 3. ஸ்ரீ லட்சுமணன், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு, சென்னை. 4. வை. மனோஜ்குமார், காவல் உதவி ஆணையாளர், போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு, சென்னை பெருநகர் காவல். 5. மோ. கண்ணன், காவல் ஆய்வாளர், மத்திய நுண்ணறிவு பிரிவு, திருச்சி மண்டலம். 6. போ. காமராஜ், காவல் ஆய்வாளர், மத்திய நுண்ணறிவு பிரிவு, கோயமுத்தூர் மண்டலம். 7. மு. அருண், காவல் உதவி ஆய்வாளர், குரங்கணி காவல் நிலையம், தேனி மாவட்டம். 8. கே. ராஜ்குமார், தலைமை காவலர், 1868, குமுளி காவல் நிலையம், தேனி மாவட்டம். 9. க. கார்த்திகேயன், தலைமை காவலர், 348, வேட்டைக்காரன் இருப்பு காவல் நிலையம், நாகப்பட்டினம் மாவட்டம். 10. அ. குத்புதீன், தலைமை காவலர், 1288, கோட்டைப்பட்டினம் காவல் நிலையம், புதுக்கோட்டை மாவட்டம். 11. க. ராமர், சிறப்பு உதவி ஆய்வாளர், 973, நல்லூர் காவல் நிலையம், திருப்பூர் மாநகரம். 12. மு. ஐயப்பன், தலைமை காவலர், 2244, மதுவிலக்கு அமலாக்க பிரிவு, திருநெல்வேலி. 13. ந. பிரேம்குமார், தலைமை காவலர், 46983, R3, அசோக் நகர் காவல் நிலையம், சென்னை பெருநகர காவல். 14. உ. பி. செந்தில்குமார், சிறப்பு உதவி ஆய்வாளர், 1138, மதுவிலக்கு அமலாக்க பிரிவு, கரூர் மாவட்டம். 15. ச. ராமகிருஷ்ணன், தலைமை காவலர், 2120, போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு, தேனி அலகு. மேற்கண்ட பதக்கம் பெறுபவர்களின் சிறப்பு பணிகள் பின்வருமாறு. 1. திரு விவேகானந்த சுக்லா, இ.க.ப., அவர்கள் 28/12/2020 அன்று இந்திய காவல் பணியில் சேர்ந்து ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய காலத்தில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களை ஒழிப்பதில் சிறப்பாக செயல்பட்டுள்ளார். இவரது வழிகாட்டுதலின்படி மேற்கொள்ளப்பட்ட நுண்ணறிவு சார்ந்த நடவடிக்கைகள் மூலம் 903 கிலோ கஞ்சா, 575 கிராம் மெத்தாம்பெட்டமைன், 74.5 கிராம் MDMA, 55 கிராம் கோகைன் மற்றும் LSD தாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வெளிமாநில மற்றும் அயல்நாட்டை சேர்ந்த குற்றவாளிகள் உட்பட 82 பேர் கைது செய்யப்பட்டனர். தொடர்ச்சியான விசாரணை, தொழில்நுட்ப பகுப்பாய்வு மற்றும் திறமையான மேற்பார்வையின் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயும் சர்வதேச அளவிலும் செயல்பட்ட போதைப்பொருள் வலையமைப்புகளை முறியடித்து பொதுமக்கள் பாதுகாப்பிற்கும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை கட்டுப்படுத்துவதிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளார். 2. திரு ஜி. சந்தீஷ், இ.க.ப., 17
12/2018 அன்று இந்திய காவல் பணியில் சேர்ந்தார். 12/1/2024 முதல் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகிறார். இவர் சட்ட வழிகாட்டுதல் படியும் அறிவுபூர்வமான விசாரணைகள் மற்றும் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரங்களின் மூலமாக தான் பணியாற்றிய மாவட்டங்களில் போதைப்பொருள் குற்றங்களை கணிசமாக குறைத்துள்ளார். 2024 ஆண்டு முதல் 347 NDPS வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 640 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். மேலும் கஞ்சா, மெத்தம்பெட்டமின் மற்றும் கஞ்சா எண்ணெய் உள்ளிட்ட பெருமளவிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. முக்கிய குற்றவாளிகள் குண்டர் சட்டத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர். 2025 ஆண்டில் 542 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் இவரது மேற்பார்வையில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற மிகப்பெரிய கஞ்சா பறிமுதல் நடவடிக்கையாகும். 3. திரு ஸ்ரீ லட்சுமணன், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவில் NIPCID 18/12/2023 முதல் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் அமலாக்க பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். 1996 ஆண்டு நேரடி சார்பு ஆய்வாளராக காவல் துறையில் சேர்ந்த இவர் போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களை ஒழித்தல், பெருமளவிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தல் மற்றும் NDPS வழக்குகளை திறம்பட விசாரித்தல் ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றியுள்ளார். தொழில்நுட்ப மற்றும் நுண்ணறிவு தகவல்களை திறமையாக பயன்படுத்தி முக்கிய குற்றவாளிகளை கைது செய்துள்ளார். மேலும் 51,000 கிலோ போதைப் பொருட்கள் அழிப்பு மற்றும் 193 வாகனங்களை ஏலம் விடப்பட்டதன் மூலம் அரசிற்கு வருவாய் ஈட்டுவதிலும் முக்கிய பங்களிப்பு செய்துள்ளார். பொதுமக்களிடையே போதைப்பொருள் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணிகளிலும் சிறப்பாக பங்காற்றியுள்ளார். 4. திரு வை. மனோஜ்குமார், சென்னை பெருநகர நுண்ணறிவு பிரிவு காவல் உதவி ஆணையராக போதைப்பொருள் குற்றங்களை ஒழிப்பதில் சிறப்பாக சேவையாற்றி வருகிறார். அவரது நுண்ணறிவு சார்ந்த நடவடிக்கைகளின் மூலம் 113 NDPS வழக்குகள் கண்டறியப்பட்டு பெருமளவில் கஞ்சா, மெத்தமெட்டமைன், கொகைன், ஹெராயின், LSD, MDMA உள்ளிட்ட போதைப் பொருட்களும் கணிசமான அளவு ரொக்கப்பணமும் பறிமுதல் செய்யப்பட்டன. இவரது முயற்சியால் 574 போதைப் பொருள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதுடன் பிற மாநிலங்களை சேர்ந்த கடத்தல்காரர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டனர். மேலும் கொடுங்கையூர் மற்றும் அருப்புக்கோட்டையில் செயல்பட்ட 2 சட்டவிரோத போதைப் பொருள் உற்பத்தி ஆய்வகங்கள் கண்டறிந்து முடக்கப்பட்டன. இவரது அர்ப்பணிப்பு, திறன் மற்றும் நுண்ணறிவு செயல்பாடுகள் போதைப் பொருள் ஒழிப்பதில் மிகவும் பேருதவியாக இருந்துள்ளன.